கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வரக்கூடிய நினைவு கூறுதல் அனுசரிக்கக்கூடிய காரணத்தினால நம்ம தொடர்ந்து எதை தியானிச்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நினைவு கூறுதல் தியானங்கள் குறித்ததான பாடங்களை நம்ம தொடர்ந்து தியானிச்சு கொண்டிருக்கோம். ஸோ மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே நம்ம எதை அனுசரிக்கிறதுக்காக அங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக நம்ம வந்திருக்கோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காக நம்ம வந்திருக்கோம். அப்படி நினைவு கூறக்கூடிய அந்த நினைவு கூறுதல் நாளில் நாம் அனுசரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு அடையாளங்களை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஒரு சமயத்தில் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிழலும் பொருளும் சம்பந்தப்பட்ட பாடங்களை கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மெமோரியலுக்கும் பாஸ் ஓவருக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறது யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுக்க முடியாது. ஆனால் நாம் எதை அனுசரிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் அனுசரித்த பஸ்காவெல்லாம் நம்ம என்ன பண்ணீங்க அனுசரிக்கல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புது விஷயத்தை செய்ய சொல்லிட்டு போனார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி இதை என்ன பண்ணுங்க நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி சொல்லிட்டு போன விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருடந்தோறும் அனுசரிக்கக்கூடிய நினைவு கூறுதல் அப்படின்றது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். அந்த நினைவு கூறுதலில் ரெண்டு முக்கியமான அடையாளங்கள் இருக்குது. அது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பம், இன்னொன்று திராட்சரசம். இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் மெமோரியல் அனுசரிக்கிறோம்? அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த ரெண்டு அடையாளங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார்? வேற அடையாளத்தை கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஏன் இந்த ரெண்டு அடையாளத்தை கொடுத்துட்டு போனார்? ஓகே, அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமயத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீங்க மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா நாம எதை சாப்பிட்டாதான் ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அவருடைய மாம்சம் அவருடைய ரத்தத்தை புசிக்கலன்னா என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது இஸ்ரேல் ஜனங்க எப்படி தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏதோ லிட்டரலாகவே என்ன பண்ண சொல்றாரு, இவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா என்ன பண்றாரு பேசுறாரு நினைச்சிட்டாங்க. எதனால நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா பேசுறாரு நினைச்சிட்டாங்க? நியாயப்பிரமாணத்துல எதை புசிக்க கூடாதுன்னு இருக்குன்னா ரத்தத்தை புசிக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா இவரு எதை சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ரத்தத்தை பானம் பண்ண என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதை செய்யாம போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் இல்லைன்னா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டார். ஆனா நிறைய யூதர்கள் இதை தவறா புரிந்துகிட்டு கொண்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இடறி போயிட்டாங்க. ஆனா நமக்கு நல்ல அர்த்தம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சம் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பத்தை, ரத்தம் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை ரசத்தை அடையாளப்படுத்துதுன்றது நமக்கு நல்லாவே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா அப்பத்தை புசியாமலும் திராட்சை ரசத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை ஜீவன் இல்லை. கரெக்டா? அப்படிதான் நம்ம மேட்ச் பண்ணி சொல்றோம். அப்படின்னா நாம மெமோரியல் அனுசரிக்கலாம் நமக்கு என்ன கிடையாதுங்க ஜீவன் இல்லை. மெமோரியல் அனுசரிக்கலாம் ஜீவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மெமோரியல் அனுசரிக்கலாம் ஜீவன் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நாம எந்த ஜீவனுக்காக போவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபையா மாறுவதற்காக தான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பிரயாசப்பட்டு இருக்கோம். இப்போ எனக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின் பிரகாரம் ஒருத்தர் மெமோரியல் அனுசரிக்கலாம் அவனை என்ன பண்ண முடியாது ஜீவனுக்குள்ள போக முடியாது. கரெக்டா? மெமோரியல் அனுசரிக்காம ஒருத்தர் ஜீவனுக்குள்ள போக முடியும்னு என்ன ஒரு கருத்து இருக்கா? அது ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு கேட்குறேன். சொல்ல விரும்பல. சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேள்வி. ஸ்தேவான் இருக்கார்ல, ஸ்தேவான்
கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அவர் கிறிஸ்துவின் சபையா மாறி இருப்பாரா அப்படின்னு கேட்டா உங்களுடைய விசுவாசம் என்ன? இல்ல டவுட்டா இருக்கா? நிச்சயமா என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் சபையில 144,000 பேர்ல ஒருத்தரா யார் மாறி இருப்பார்னா ஸ்தேவான் மாறி இருப்பார்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஸ்தேவான் மரிக்கும் பொழுது அவர் எப்போ மரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரூத்துக்கு வந்து 6 மாசத்துல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரிச்சிடுறாரு. ட்ரூத்துக்கு வந்து 6 மாசத்துல என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரிச்சிடுறாரு. ட்ரூத்துக்கு வந்து 6 மாசத்துல மரிச்சிடுறாரு அப்படின்னு ஹிஸ்டாரிக்கலா எவிடன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் தான் இருக்கு. நமக்கு பைபிள் எங்கே ரெஃபரன்ஸ் என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் வந்த உடனே ஓட்டத்தை ரொம்ப சீக்கிரம் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, எத்தனை மாசம்? 6 மாசம். அப்போ 6 மாசத்துல முடிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்கணும்னா, பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து 6 மாசம் தான் என்ன பண்ணிருக்கணுங்க? 1000 இருக்கும். பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து ஒரு 40 நாளுக்கு முன்னாடி தான் யார் மரிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரிச்சிருக்கார் அப்படின்றத என்ன பண்றோன்னு சாரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பதான் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளதான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா மரிச்சிருக்கார். அப்படின்னா ஸ்தேவான் மெமோரியல் அனுசரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஸ்தேவான் மெமோரியல் அனுசரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தெரியல. இருக்கிற மாதிரி என்ன ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. நம்ம கண்டிப்பா அனுசரிச்சிருப்பாருன்னு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அனுசரிக்காம போயிருப்பாருன்னு என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவர் எப்படிதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெமோரியல் அனுசரிக்காத மாதிரி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள் என்ன கிடையாது, ஜீவன் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த இடத்துல அப்ப யாருக்கு ஜீவன் கிடையாது? அப்ப ஸ்தேவான் சபையா போல. இப்பதான் என்ன சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஸ்தேவான் எங்க போயிருப்பாரு? சபையா போயிருப்பார் அப்படின்றது என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னீங்க. பட் இந்த விஷயத்தை பொருத்தி பார்க்கும் பொழுது அவர் மெமோரியல என்ன பண்ண மாதிரி தெரியல, அனுசரிச்ச மாதிரி என்ன ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியல. அப்படின்னா எப்படி அவருக்கு ஜீவன் கிடைச்சிருக்கும்? ஆனா உண்மைதான் நீங்க சொல்றது. நிச்சயமா என்ன ஆயிட்டார் அவரு? சபையை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டார். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். இது ரெண்டுத்தையும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஸோ அப்படின்னா தெளிவா ஒரு பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம வந்து மெமோரியல் அனுசரிக்கிறதுனால சபையாக மாட்டோம். நாம வந்து மெமோரியல் அனுசரிக்கிறதுனால என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையாக மாட்டோம். மெமோரியல் அனுசரிக்கும் போது நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அப்படின்னா நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அடையாளத்தினுடைய தாற்பயம் என்ன அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராருன்றது ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அது ஸ்தேவானுக்கு அப்படியே பொருத்தி பார்க்கும் பொழுது நமக்கு தெளிவாக என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தெளிவாக ஒரு பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராபோஜனத்தின் பொழுது இந்த நினைவு கூறுதலை செய்ய சொல்லும் பொழுது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது அப்பத்தை எடுத்து, இந்த நம்ம வசனம்லாம் ரெகுலராக படிச்சதுனால நான் பாஸ்டா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போறேன், இதை கொடுத்து இது என்னுடைய சரீரமா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். எது அவருடைய சரீரமா இருக்குன்ட்டாரு? அப்பத்தை என்னுடைய சரீரமா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாம பாத்திரத்தை எடுத்து கொடுத்து இதுல என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பானம் பண்ணுங்க, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். அப்படின்னா இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கும்னா அவருடைய அப்பம் அவருடைய மாம்சத்தை என்ன பண்ணுது, அடையாளப்படுத்துது. அவருடைய ரத்தம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராட்சை ரசத்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. பட் என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்க, இது பாவ மன்னிப்புக்கா உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். இப்போ நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பம்னா மாம்சம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படின்னா அவருடைய மாம்சம் எதை அடையாளப்படுத்துது? ஏன்னா அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்றோம்ல நினைவு கூறுதலின் போது, அது எதை அடையாளப்படுத்துது? அவருடைய அப்பந்தான் மாம்சம்.
அதை எடுத்து சாப்பிட்றேன்னா யார் மாம்சம் சாப்பிட்ற மாதிரி? கிறிஸ்து மாம்சத்தை சாப்பிட்ற மாதிரி தான். அப்படின்னா அந்த மாம்சத்தை சாப்பிடுவது என்பது எதை அடையாளப்படுத்து? ஒரு விஷயம் என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலா அது என்ன பண்ணல, அடையாளப்படுத்தல. நமக்கு நல்லாவே தெரியும் அது எதை அடையாளப்படுத்துது. நான் எக்ஸாக்டா கேட்கிறேன். நான் எக்ஸாக்டா அவருடைய மாம்சம் எதை அடையாளப்படுத்துது? சரி, இப்படி கேட்கிறேன், அவருடைய மாம்சத்துல பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு மட்டுமா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் சேர்த்தா? திருப்பி கேட்கிறேன், அவருடைய மாம்சத்துல பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு நமக்கு மட்டுமா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் சேர்த்தா? நமக்கு மட்டும்தான். பதில் இப்ப அப்படியே குறைஞ்சிருச்சுங்க. யோவான் தமிழ் பைபிள் எடுத்துக்கங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிங்க. கொஞ்சம் வேகமா. யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். மைக்ல படி. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அப்படின்னா அப்பம் வேற யாரும் கிடையாது, யாரேன்ட்டாருங்க, நானே அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. நான் கொடுக்கும் அப்பம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. அப்படின்னா கிளியரா ஆங்கிலத்துல the bread that I will give for the life of the world is flesh, is my flesh. அப்படின்னா உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் இந்த அப்பம் என் மாம்சமே அப்படின்ட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய மாம்சத்தில் பங்கு நமக்கு மட்டுமா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு இருக்கு? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அவருடைய மாம்சத்தில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பங்கு இருக்கு. அப்படின்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் பங்கு இருக்கக்கூடிய அவருடைய மாம்சம் எதை அடையாளப்படுத்துது? வெரி குட், கிறிஸ்துவின் ஈடுபலி. அந்த மாம்சம் எதை அடையாளப்படுத்துதுன்னா அவருடைய பரிபூர்ண சரீரத்தை அடையாளப்படுத்துது. அவருடைய பரிபூர்ண சரீரத்தை தான் ஒட்டுமொத்த உலகத்தின் ஜீவனுக்காக என்ன பண்ணிட்டாருங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியா என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்துட்டார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி தான் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய அப்பத்தை, அவர் கொடுத்த அப்பம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்து அப்படின்னு பாக்குறோம். இப்ப அடுத்தது பாத்திரத்துல பானம் பண்றது எதை அடையாளப்படுத்துது? பாத்திரத்தில் பானம் பண்ணுவது என்பது எதை அடையாளப்படுத்துது? அவருடைய பாடுகள் அப்படின்றது பொதுவான பதில். நான் இன்னும் கிளியரா எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணி சொன்னோம்னா பாத்திரத்தில் மெமோரியல்ல நம்ம பாத்திரத்தில் பானம் பண்றது என்பது எதை அடையாளப்படுத்துது? பாடுகள் என்பது சரியான பதில் தான், இல்லைன்னு சொல்ல. இன்னும் கொஞ்சம் பின் பாயிண்ட் பண்ணி சொன்னோம்னா அது எந்த பாடுகள், எதற்கான பாடுகள்? கிறிஸ்துவுக்காகவா? உலக ஜனங்களுக்காக என்பது சரியான பதில். பட் அதற்கான பேர் என்ன அப்படின்றது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி குட் பிரதர். என்ன அப்படின்னா இதே கேள்வி வந்து யோவான் யாக்கோபு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டார், ஆண்டவரே எங்களுக்கு லெஃப்ட் ரைட் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, லெஃப்ட் ரைட்னா கிங்டம்ல அவங்க நினைச்ச கிங்டம் வேற, உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை யோசிச்சுட்டு, ஏன்னா இன்னும் ஆவில ஜெனிப்பிக்கப்படாத காரணத்தினால எங்களுக்கு லெஃப்ட் ரைட்ல இடம் வேணும்னு கேட்டாங்க. பட் அதுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால பானம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த பாத்திரத்தை தான் நமக்கு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானம் பண்ண கொடுத்தாரு. அந்த பாத்திரம் என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவ நிவாரண பலியில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பங்கு இருந்துச்சு. அவருக்கு மட்டும் பங்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பாவ நிவாரண பலியில பலி கொடுக்கறதுல யாருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவின் சபைக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு இருக்கு. அதுதான் லேவியராகமத்தில் நம்ம படிப்போம். காளைக்கும் அதுல பங்கு இருக்கு, வெள்ளாட்டு கடாக்கும் அதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்கு இருக்கு. அப்படின்னா இப்போ தெளிவா ஒரு பாயிண்ட் என்ன பார்த்துட்டோம்னா, அப்பம் என்பது எதை அடையாளப்படுத்தும்? கிறிஸ்துவனுடைய ஈடுபலி. இது யாருக்கும் பங்கு இருக்கு? உலக ஜனங்களுக்கும் பங்கு இருக்கு. யாருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கும் பங்கு இருக்கு. ஆனா இந்த அப்பம் நாம ஆக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்ல?
நிச்சயமா ஆக முடியாது. இந்த அப்பம் ஸ்ட்ரிக்டா யாரை மட்டும்தான் அடையாளப்படுத்தும்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியில மட்டும்தான் அடையாளப்படுத்தும். ஈடுபலியில யாருக்கு பங்கு கிடையாதுன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு என்ன கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா பங்கு கிடையாது. ஏன்னா இதுல பங்கு பெறுது. ஏன்னா ஈடுபலியே நாம என்ன பண்ணிக்கிற எடுத்து நமக்கு அப்ளை பண்ணிக்கிறோமே தவிர்த்து நாமெல்லாம் என்ன பண்ணலைங்க, ஈடுபலி கொடுக்கல. அந்த ஈடுபலி கொடுத்த ஒரே நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாத்திரத்தில் பங்கு பெறுவது என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக, பாவத்தை எடுத்து போடுறதுக்காக, பாவத்தை நீக்குவதற்காக ஒட்டுமொத்த கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பலிக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலியை கொடுக்கும் பொழுது வரக்கூடிய மோசமான அனுபவங்கள் தான் அந்த பாத்திரத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அப்போ ரொம்ப சிம்பிளா பாத்திரம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலியில சபை பெறக்கூடிய பாடுகள். அப்பம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை அடையாளப்படுத்துதுங்க, கிறிஸ்துவனுடைய ஈடுபலி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஈடுபலி எதுக்கு, பாவ நிவாரண பலி எதுக்கு? இது ஒரு தனி பாடம், பட் ரொம்ப சிம்பிளா பார்த்துடலாம். ஈடுபலி எதுக்கு, பாவ நிவாரண பலி எதுக்கு? ஈடுபலி டோட்டல் வேர்ல்டுக்கு. அப்ப பாவ நிவாரண பலி யாருக்காக? அது சபைக்கா? சபையும் சேர்ந்து தான் யாருக்கு கொடுக்குதுன்னா உலக ஜனங்களுக்கு கொடுக்குது. கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு எதை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா ஈடுபலி எதுக்கு, பாவ நிவாரண பலி எதுக்கு? இல்ல இல்ல கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. இந்த ரெண்டு விஷயம் இருந்தாதான், ஈடுபலி இருந்தாதான், பாவ நிவாரண பலி இருந்தாதான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ண முடியும். அதை எப்படின்றது தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். சிம்பிளா சொல்ல போனோம்னா ஈடுபலி என்பது நீங்க சொன்ன மாதிரி ஆதாமுக்கு நிகர் கொடுத்த ஒரு பலி. ஈடுபலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் உயிரோடு என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா எழுப்பி நிற்க வச்சிரும். உயிரோடு எழுப்பி நிற்க வச்சா மட்டும் போதுமா? போதாது. என்ன பண்ண அடுத்தது அவங்களுடைய வெரி குட் அவங்களுடைய பாவத்தை என்ன பண்ணுங்க, நீக்கணும். அதுக்கு தான் பாவ நிவாரணத்திற்கான பலி, பாவ நிவாரணத்திற்கான ஒரு பலி. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் ஒரு கிரிமினல் இருக்கிறான், அந்த கிரிமினலை ரிலீஸ் பண்ண மட்டும் போதுமா? ஜெயிலில் இருக்கிற கிரிமினலை ரிலீஸ் பண்ண மட்டும் போதுமா? என்ன பண்ணி ஆகணும் அடுத்தது? அவனை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருத்தணும். சிம்பிளா ஜெயிலில் இருந்து ரிலீஸ் பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஈடுபலி. ரிலீஸ் ஆன கிரிமினலை சீர்பொருந்த பண்ணுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி. அந்த பாவ நிவாரண பலியில தான் யாருக்கு பங்கு இருக்கு? சபைக்கு பங்கு இருக்கு. அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா நாம ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தையிலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கணும்னா நம்ம எந்த நிலைமையில் இருக்கணும்? சாகாமைக்குரிய சரீரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். சாகாமைக்குரிய சரீரத்தில் நம்ம இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பாவத்திலிருந்து அவங்களை என்ன பண்ண முடியுங்க, வெளியிலேயே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிநடத்தி கொண்டு வர முடியும். கரெக்டா இல்லையா? அப்படின்னா கிறிஸ்து சபை இந்த வகுப்பார் தேவனுடைய தெய்வீக சரீரத்தில் ஒரு பங்காயி அந்த ஒரு தன்மையிலிருந்து தான் என்ன பண்ண போறாங்க, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை நீக்க போறாங்கன்னா அவங்களுக்கு நல்லது எது என்று அவங்க என்ன பண்ண போறோம், நம்ம ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம எந்த நிலைமையில இருக்கணும்? சாகாமைக்குரிய சரீரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்போ சாகாமைக்குரிய சரீரத்தில் நாம் இருக்கணும்னா அது எப்படி போக முடியும்? சாகாமைக்குரிய சரீரத்திற்கு உபத்திரவத்தின் மூலமாக தான் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக முடியும். அப்படின்னா நம் அனுபவிக்கக்கூடிய இந்த உபத்திரவங்கள் நமக்கு எந்த சரீரத்தை கொடுக்குது? சாகாமைக்குரிய சரீரம், அழியாமைக்குரிய சரீரம். அந்த அழியாமைக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அதன் மூலமாக யாருடைய பாவத்தை போக்குறோம்? வழி நடத்தி உலக ஜனங்களுடைய பாவத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குறோம். அப்படின்னா உலக ஜனங்களுடைய பாவத்துக்கு நிவாரணம் வேணும்னா எந்த சரீரத்தில் இருக்கணும்?
சாகாமைக்குரிய சரீரத்தில் இருக்கணும். அப்ப சாகாமைக்குரிய சரீரத்தில் இருக்கணும்னா எப்படிதான் போக முடியும்? பாடுகளின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக முடியும். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த கனெக்ஷன் புரியுதா? அப்படின்னா நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள் யாருடைய பாவத்தை நிவாரணம் பண்ணுது? உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவாரணம் பண்ணுது. எப்படி? த்ரூ நாம் எது பெறுவதின் மூலமாக? தெய்வீக சரீரத்தை பெறுவதின் மூலமாக. அதனால தான் நாம அனுபவிக்கக்கூடிய இந்த பாடுகள் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நாம பாவ நிவாரண பலியில என்ன பண்றோம்? பங்கு பெறுவதை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. ஏன் பாவ நிவாரண பலி அப்படின்னு பேர் வைக்கிறோம்னா, இந்த பாவ நிவாரண பலியை நாம செலுத்துவதன் மூலம் நாம் ஒரு அனுபவத்தை வாங்குறோம். பாத்தீங்களா? அந்த அனுபவம் நம்மளுக்கு எந்த சரீரத்தை கொடுக்குது? தெய்வீக சரீரம். அந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்றோம்? உலக ஜனங்களுடைய பாவத்தை நிவாரணம் பண்றோம். சின் ஆஃபரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்காக என்ன பண்றோம்? ஆஃபர் பண்றோம். யாருடைய பாவத்துக்காக? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய பாவத்தை போக்குவதற்காக. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த கிரிமினலும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சரி பண்ணணும். அப்ப சரி பண்ணணும்னா இப்ப நாம் எதுல பங்கு பெற்றாகணும்? பாவ நிவாரண பலியில் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பங்கு பெற்றாகணும். அப்படின்னா நாம பாத்திரத்தில் பானம் பண்ணுவது என்பது எதை அடையாளப்படுத்துது? நாம பாவ நிவாரண பலியினுடைய அனுபவங்களை என்ன பண்றோம்? பெற்றுக்கொள்வதை தான் அந்த பாத்திரம் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. சோ இது ரெண்டும் இருந்தாதான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு என்ன கிடைக்குங்க? மீட்பு என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். வெறும் ரேன்சம் மட்டும் போதுமா? ரேன்சம் என்ன பண்ணிரும்? எல்லாரும் திரும்பி என்ன பண்ண கொண்டு வந்துரும் உயிரோட. பட் அது மட்டும் போதுமான்னு பாத்தீங்கன்னா போதாது. கரெக்டா? சோ இப்போ படிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? மாம்சம் என்பது இப்ப எதை அடையாளப்படுத்துது? கிறிஸ்துவனுடைய ஈடுபலி. அப்படின்னா இந்த வசனத்தை எப்படி படிக்கலாம்? புசிக்கிறதுனா என்ன அர்த்தம்? இன்டேக் பண்றது. அப்படின்னா மனுஷகுமாரனுடைய மாம்சம் எனக்கூடிய இடத்துல என்ன போட்டு படிக்கலாம்? ஈடுபலி. கரெக்டா? மனுஷகுமாரனுடைய ஈடுபலியை விசுவாசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும்னா என்ன அர்த்தம்? இப்ப ரத்தம் எது கூட கம்பேர் பண்ணிட்டோம்? பாவ நிவாரண பலியினுடைய அனுபவம். அப்படின்னா அவரோட கூட பாவ நிவாரண பலியின் அனுபவங்கள்ல நாம பானம் பண்ணாமலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன கிடையாது? ஜீவன் இல்லை. அப்படின்னு என்ன சொல்ல வர்றார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? இப்போ திருப்பி படிக்கலாம். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய ஈடுபலியை விசுவாசியாமலும் அவரோடு கூட பாவ நிவாரண பலியில் பங்கு பெறாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை? ஜீவன் இல்லை. அப்படின்னு நம்ம மெமோரியல் அனுசரிக்கும் போது என்ன செய்து காட்டுறோம்? ஈடுபலியை விசுவாசிக்கிறோம். பாவ நிவாரண பலியில் என்ன பண்றோம்? நாங்க பங்கு பெறுகிறோன்றத என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அங்க செய்யறோம். அப்படின்னா எது பண்ணா என்ன ஆக முடியாது? அன்னைக்கு நான் மெமோரியல் அனுசரிக்கணும். அனுசரிக்கும் போது இதை பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அனுசரிச்சா உங்களுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அன்னைக்கு நம்ம ரொம்ப பயபக்தியா நான் என்ன பண்ணிடுறேன்? ஐயோ இது என்னது? இது இயேசு கிறிஸ்துடைய மாம்சம், இது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அப்படின்ட்டு பண்ணோம்னா அது ஒரு சடங்காச்சாரம். அது ஒரு பிரெட்டு, அது ஒரு கிரேப் ஜூஸ். அது எங்கே கூட குடிச்சுக்கலாம், பேக்கரியில் குடிச்சுக்கலாம். ஸோ என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய விஷயமே இல்லை. இந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு நம்ம இதில் பங்கு பெறுகிறோம் என்பதை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் அடையாளமாக செய்து காட்டும் பொழுது நம்ம உடன்படிக்கை என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நினைவு கூறுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவருடைய பலி இல்லாமல் இது ரெண்டுமே என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது. அவருடைய லைஃப் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நினைவு கூறுறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா மெமோரியல் அனுசரிக்கும் போது இந்த தாட் ப்ராசஸ் தான் நம்ம மைண்ட்ல என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அப்படின்னா ஈடுபலி மற்றும் பாவ நிவாரண பலி சேர்ந்தாதான் ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் மீட்பு. ஸோ ஈடுபலி கிரிமினலை எங்கிருந்து கொண்டு வந்துருது? ஜெயிலிருந்து இருந்து கொண்டு வந்துருது. கிரிமினலுடைய இருதயத்தை பரிபூர்ணமா மாற்றக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி
எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். புரிஞ்சுங்களா? சிம்பிளா ரொம்ப ஆழமான விளக்கங்கள் இருக்கு. ஈடு பலினா என்ன, பாவ நிவாரண பலினா என்னன்றது அது ரொம்ப டெக்னிக்கலா போவோம். இப்போதைக்கு இதை என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். தேவன சித்தமா இருந்தால் பின்னாடி அந்த பாடத்தை பார்க்கலாம். பட் இந்த ஒரு விஷயத்தை தான், இந்த ஒரு கான்செப்டை தான் மெமோரியல் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வச்சிருக்காரு. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 5 கோணத்தை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். 1 பஸ்கா, இன்னொன்று பாவ நிவாரண நாள், இன்னொன்று டேபர்நாக்கல் இருக்கக்கூடிய பிக்சர், 4வது உடன்படிக்கைகள், 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நினைவு கூறுதல் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாஸ் ஓவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடலாம். நமக்கு எகிப்துல நடந்த அந்த ஸ்டோரிலாம் நமக்கு நல்லா தெரியும். அதனால அதுக்குள்ள என்ன பண்ண போறதில்ல, போறதில்ல. ஃபாஸ்டா போலாம். எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அடுத்தது ஸ்பீடா சொல்லுங்கன்னு கேட்குறேன். டைரக்டா ஆடுக்கு வந்துட்டீங்க. ஓகே, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா 10 வாதைகள்ல கடைசி வாத தலச்சன் பிள்ளை சங்காரம். அதில் காப்பாற்றப்படணும்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி 10ஆம் தேதி என்ன பண்ணணுங்க, தேர்ந்தெடுக்கப்படணும். 14ஆம் தேதி அடிக்கணும். எப்போ அடிக்கணும்? 14ஆம் தேதி எத்தனை மணிக்கு? 9 மணிக்கா? எத்தனை மணிக்கு? மத்தியானம் 3 மணி, மத்தியானம் 3 மணி. ஸோ அப்படின்னா அடிச்சிட்ட பிறகு அதனுடைய ரத்தத்தை கொண்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைக்காலில் பூசணும். ஏன் பூசணும்னு பார்த்தீங்கன்னா சங்காரத்தூதன் என்ன பண்ணுவார், கடந்து போவாரு. அப்படி சங்காரத்தூதன் கடந்து போகும்பொழுது தலச்சின் பிள்ளை காப்பாற்றப்படணும்னா இது என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கணும். ஸோ இப்போ அடுத்தது சிம்பிளா அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரொம்ப தெளிவா யார் அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதிட்டார். என்ன எழுதிட்டார்னா பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்காரு. அப்படின்னா நிஜத்துல இருந்து நேரில் பார்க்கலாம். பஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டாரு. எப்போ பலியிடப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பஸ்காட்டிக்குட்டி அடிக்கப்பட்ட அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா மரிக்கிறார். எத்தனை மணிக்கு மரிக்கிறாரு? அது போயிரட்டும், அது கடந்து போட்டோம். ஓகே, ஸோ சங்காரத்தூதன் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வார். ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் கூட நமக்கு நல்லா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த இரவு எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த சுவிசேஷ யுகத்தில் யார் மட்டும் ஆபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலச்சன் பிள்ளைகள் மட்டும்தான் என்ன பண்றாங்க, ஆபத்தில் இருக்கிறாங்க. தலச்சன் பிள்ளைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம தான். தலச்சன் பிள்ளைகள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம அப்படின்னா வெறும் 1,44,000 பேர் மட்டும் இல்லை, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட எல்லாருமே யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலச்சன் பிள்ளைகள் தான். அவங்க மட்டும் தான் எதில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்துக்குள்ள என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எதை விட்டு? வீட்டை விட்டு. அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே வரதான் என்ன அர்த்தம்? வெரி குட். உடன்படிக்கை விட்டு வெளியே வர்றது. வீடு என்பது உடன்படிக்கை அடையாளப்படுத்தும். எபிரேயர்ல நம்ம வாசிப்போம். அப்படின்னா வெளியே வந்துட்டோம், என்ன ஆச்சுங்க? ஆபத்துல இல்ல, கதை முடிஞ்சுச்சு. ஆமா, என்ன சங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கக்கூடியவர்கள் 2ஆம் மரணத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்கன்னா போயிடுவாங்க. இப்போ இது மட்டும் தான் நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் ஃபர்ஸ்ட் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். 2வது தலச்சன் பிள்ளை என்ன பண்ணப்படணும், காப்பாற்றப்படணும். அடுத்து நடந்த முக்கியமான இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கடலை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க அவர்கள் கடக்கிறார்கள். மோசே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிநடத்தி போறாரு. பார்வோனுடைய சேனைகள் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமா அழிக்கப்படுது. அப்படின்றது என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம பார்த்தோம். ஸோ அப்படின்னா ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சுங்க, அடிக்கப்பட்டுச்சு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற் பலன்கள் காக்கப்பட்டுச்சு. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீட்கப்படுது. இஸ்ரேல் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் மீட்கப்படுகிறார்கள். இது அப்படியே பொறுத்தலாமா? அங்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது எதை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்துவனுடைய ஈடுபலி. சரிங்களா? முதற் பலன்கள் காக்கப்படுவது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலியில சக்சஸ்ஃபுல்லா பங்கெடுக்கிறதுனால தான் இந்த இடத்துல முதற் பலன்களாக நம்ம என்ன பண்றோங்க, காக்கப்படுறோம். ஸோ அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவ நிவாரண பலி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம இதை ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்குள்ளவே அவங்க இருந்துட்டாதான் முதலாம் உயிர்த்ததில் சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கடந்து வர முடியும்.
இது ரெண்டும் நடந்தாதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க எப்படி ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் மீட்கப்பட்டார்களோ அதே போல இங்க ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய மீட்பு நடக்க போகுது அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ பாஸ் ஓவர் பிக்சர்ல ஒரு ஆர்டர் எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுறது எது கூட கம்பேர் பண்ணலாம்? ஈடுபலி கூட. முதற் பலன்கள் காக்கப்படுவது எது கூட கம்பேர் பண்ணலாம்னா பாவ நிவாரண பலி கூட. அடுத்தது அவர்கள் ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரேலும் மீட்கப்படுவது எதை கூட கம்பேர் பண்ணலாம்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்ன பண்றாங்க? மீட்கப்படுகிறார்கள். இந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்புறமா தான் அங்க செங்கடல் சம்பவம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. கரெக்டுங்களா? ரெண்டு விஷயம் நடந்த பிறகுதான் செங்கடல் சம்பவம் என்னாச்சு அப்படின்னு பார்த்து நடந்துச்சு தவிர்த்து அதுக்கு முன்னாடி என்ன ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல நமக்கு தெரியுது, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு மீட்பு நடக்கணும்னா இது ரெண்டு ப்ராசஸ் என்ன ஆகணும்? நடக்கணும். எந்த ரெண்டு ப்ராசஸ்? ஈடுபலி கொடுக்கப்படணும், பாவ நிவாரண பலி நிறைவடையணும். இதுல எது முடிஞ்சு? ஏற்கனவே எது முடிஞ்சு? ஈடுபலி முடிஞ்சு. எது முடியல? பாவ நிவாரண பலி என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா முடியல. ஏன் முடியல? ரொம்ப முடியலைங்கிறதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் முடியல? சபை முடியல. ஏன் முடியல? ஸோ முடிக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா டிலே பண்ணிருக்கிறாங்களா? அப்படி இல்லை, முடிக்கிறவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? கரெக்டாக தான் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வாய்ப்புக்குள்ள நம்ம போனால் மட்டும்தான் இந்த விஷயம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு என்ன ஆகும்னு நடக்கும். இப்போ அடுத்து எந்த பிக்சர் வந்துடலாம்னா ஒப்புரவாக்குதலின் நாளுக்கு என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ ஒப்புரவாக்குதல் நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோன் லேவியராகமம் 16, 11, 14 என்ன வாசிக்கிறோம்னா, பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று. அப்படின்னா ஆரோன் சின் ஆஃபரிங்காக, பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவ நிவாரண பலிக்காக, யாருடைய பாவ நிவாரணத்துக்காக? இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவ நிவாரணத்துக்காக காளையை கொண்டு வராரு. யாருக்காக கொண்டு வர்றாருன்னா தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதை கொல்றாரு. எதை கொல்றாருங்க? காளையை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்றாரு. ஸோ கொன்னுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரு அதனுடைய ரத்தத்தை எங்க கொண்டு போகணும்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனோம்னா அங்க கொண்டு போகும்பொழுது எத்தனை தரம் தெளிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தரம் அதை தெளிச்சாரு. 7 தரம் எந்த ஷேப்ல தெளிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தெளிச்ச ஷேப்பு எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஷேப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும். ஆரோன் போய் தெளிச்சது மகா பரிசுத்தலத்துல கிராஸ் ஷேப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அடையாளப்படுத்தும். அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலியின் சுகந்த வாசனையுடைய அந்த புகை எதை மூடணும்னா மகா பரிசுத்தலத்தை மூடினாதான் யார் உள்ளவே போக முடியும்? ஆரோனால உள்ளவே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவேசிக்க முடியும். அது கவர் ஆகாம இவரால் என்ன பண்ண முடியாது? உள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்றது என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறோம். அப்படின்னா இந்த இடத்துல காளை யாரை அடையாளப்படுத்துது? ஆரோன் யாரை அடையாளப்படுத்துறார்? ஃபர்ஸ்ட் காளை யார் அடையாளப்படுத்துறாரு? இயேசு கிறிஸ்து. ஆரோன் யார் அடையாளப்படுத்துறாரு? காளை யார் அடையாளப்படுத்துறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சரி, ஆரோன் அதுவும் அவரே தான். பிரதான ஆரோன் வேற யாரும் கிடையாது, பிரதான ஆசாரியன் தான். சரிங்களா? யார் ஆரோன் அடையாளப்படுத்துறாரு என்பது நீங்க சொன்னது சரியான பதில். அதுவும் யார் தான்? எப்படி? காளையும் இயேசு கிறிஸ்து, ஆரோனும் இயேசு கிறிஸ்து. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா காளை இயேசு கிறிஸ்து தான் அடையாளப்படுத்துதுன்ற சரியான பதில். ஆரோனும் இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துறது சரியான பதில். அப்படின்னா அவரே அவரை கொண்டுட்டாரா? ஏன்னா காளை கொண்டது யாரு தான்? ஆரோன் தான். ஆமாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமா, கரெக்ட் தான். வாலண்டரி சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்றதை விட அப்ப கூட 2 நபர்கள் வர மாதிரி இருக்கீங்க. ஆரோன் வேற, காளை வேற. அப்படின்னா காளை அப்ப எதை அடையாளப்படுத்துன்றது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாம் கண்டுபிடிக்கணும். ஆரோன் யாரை அடையாளப்படுத்துறாருன்றது நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். காளை யாரை அடையாளப்படுத்துதுன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ண மனுஷீக நிலைமை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. பரிபூர்ண மனுஷீக நிலைமை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. ஆரோன் யாரை அடையாளப்படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய புது சிருஷ்டியை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அடையாளப்படுத்துது. அப்படின்னா ஆரோன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ
புது சிருஷ்டி அடையாளப்படுத்துறாரு. காலை எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ண மனுஷீக ஜீவன் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. அப்படின்னா ஆதாமுக்கு நிகராக யார் ஈடுபலி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த இடத்துல பாவ நிவாரண பலியினுடைய நெசசிட்டி ஏன் இந்த இடத்துல தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, நல்லா நம்ம ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவருடைய ஈடுபலியினுடைய ரத்தத்தை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்? தேவன்கிட்ட அவர் கொடுத்துட்டு மறிச்சிட்டாரு. அதை உலக ஜனங்களுக்கு எடுத்து அப்ளை பண்ணணும்ல. அது யார் அப்ளை பண்ணணும்? கிறிஸ்துவம் சேர்ந்துதான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த ஒரு பிக்சரில் நீங்கள் பார்க்குறது, இந்த இடத்துல ஒரு கோடு இருக்குல்ல, அந்த கோடு எதை அடையாளப்படுத்துதுன்னா பரிபூர்ண மனுஷிக நிலைமையை அடையாளப்படுத்துது. அந்த பரிபூர்ண மனுஷிக நிலைமையில் யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆதாம் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தார். ஆதாம் அப்படியே இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த நிலைமையிலிருந்து என்ன பண்ணிட்டாருங்க? இறங்கிட்டாரு. இப்போ அந்த நிலைமையில வந்த அடுத்த ஒரே மனுஷன் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆதாம்குள்ள யார் இருக்கிறது? அந்த புக்குக்குள்ள, அந்த புக்குள்ள எல்லார் பேரும் இருக்கு. யார் பேர்லாம்? எல்லா மனுஷர்களுடைய பேரும் இருக்கு. சரிங்களா? ஆதாம்குள்ள எல்லாரும் எங்க போயிட்டாங்க? இப்ப ஜெயிலுக்குள்ள போயாச்சு. சரிங்களா? ஜெயிலுக்குள்ள போயாச்சு. எல்லா குழந்தையும் எதுக்குள்ளேயோ பிறக்குது? பாவத்துல பிறக்குது. அதனால செத்து போயிருது. அப்படின்னா ஜெயிலே பிறந்து ஜெயிலே என்ன இருந்தது? செத்து போயிருது. கரெக்டுங்களா இல்லையா? அப்படின்னா இந்த இடத்துல அவரை அங்கிருந்து மேல திரும்பிய கொண்டு வரணும்னா என்ன ஆகணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணி ஆகணும்? கீழே போய் ஆகணும். கீழே போயிட்டா யார் மேல வந்துருவாரு? ஆதாம் என்ன பண்றாருன்னு பார்த்தா மேல வந்துருவாரு. இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷனா என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்படின்னா பரிபூர்ண மனுஷனா வந்துட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை யாருக்கு பதில் கொடுக்கணும்? கரஸ்பாண்டிங் பிரைஸ்ல ஆதாமுக்கு பதில் கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? கொடுக்கணும்னா இல்ல, கொடுக்கணும்னா என்னன்னு கேட்கிறேன். நான் ரொம்ப டீட்டெயிலா யோசிக்கிறேன். கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங் பிரைஸ்னா என்ன அர்த்தம்? இல்ல, நான் எதை கேட்கறேன்னா தமிழ்ல கொடுக்கிறது என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னு கேட்கிறேன். இருக்கிறது கொடுக்கிறது. கொடுத்துட்டா சரியா இல்ல? அவருக்கு இருக்குமா? நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். என்கிட்ட ₹1 தான் இருக்கு. அந்த ₹1 எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்ப என்ன ஆயிரும்? என்கிட்ட என்ன கிடையாது. ஓகே. அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிபூர்ண மனுஷிக்கு ஜீவன் யாருக்கா கொடுத்துட்டாரு? இப்ப யார் ஜெயிலுக்கு போனோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிபூர்ண மனுஷிக்கு நிலைமை என்ன பண்ணிடணும்? பலி செலுத்தணும்னா அது அவருக்கு திருப்பி எடுத்துக்கொள்வதற்கான உரிமை இருக்கு. ஆனா எடுத்துக்கிட்டா அது யாருக்கு போகாது? ஆதாமுக்கு என்ன ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா போகாது. அப்படின்னா தன்னுடைய பரிபூர்ண மனுஷீக நிலைமைய முழுசா என்ன பண்ணியாரணும்? பலி செலுத்திட்டார்னா இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு வருவார்? என் கேள்வி புரிஞ்சுதா? அதாவது லோகோ சார்ந்தவர் என்ன ஆயிட்டாருங்க? மனுஷனா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிட்டார். அந்த மனுஷீக ஜீவன் என்ன பண்ணிட்டார்? இப்போ பலி செலுத்திட்டாரு. அப்ப என்ன ஆயிடுச்சு? என்னாச்சு? இறந்துட்டாரு. திரும்பி அவரால் உயிரோட வர முடியுமா? இல்ல, ரொம்ப டீப்பா வேற நமக்கு உண்மைலாம் தெரியும். அவர் உயிர் தேர்ந்தெடுத்தா நமக்கு நல்லா தெரியும். நான் என்ன கேட்கிறேன்னா இந்த பாயிண்ட் மட்டும் என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா யோசிங்க. வர முடியுமா? இந்த கோணத்துல மட்டும் இப்ப யோசிங்க. வர முடியுமான்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? வர முடியாது. திரும்பி அவர் மாம்சத்துல என்ன பண்ண முடியாது? அப்போ தேவன் அங்க ஒரு மாபெரும் திட்டத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போடுறார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான்ல ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படின்னு சொல்றோம்ல. என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் எடுத்தார்னா என்ன நடந்துச்சு? அங்க ஞானஸ்தானம் எடுத்தார்னா என்ன பண்ணிட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? வெரி குட். என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு? அந்த பாயிண்ட்ல தான் காலை கொல்லப்படுது. அப்படின்னு என்ன அர்த்தம்?
யோர்தான்ல தன்னுடைய பரிபூர்ண மனுஷீக ஜீவனை நான் என்ன பண்ணிட்டேன், பலி செலுத்திட்டேன்னு ஒப்பு கொடுத்துட்டார். சரிங்களா, ஒப்பு கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட்ல ஒப்பு கொடுத்துட்டா அப்படியே செத்து போயிருந்தா என்ன இருக்கு தெரியுங்களா? அப்படியே சிலுவையில மரிச்சிருந்தாருன்னா ஆதாம் வந்திருப்பாரு. இயேசு கிறிஸ்து தேவன், இதுதான் அவருடைய பிளான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து என்ன பண்றாருன்னா, அவர் ஞானஸ்தானத்துல அவருக்குள்ள ஒரு புதிய சிருஷ்டி அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா உருவாக்குறாரு. எ நியூ மைண்ட் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. ஒரு புதிய லைஃப் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. அந்த புதிய சிருஷ்டி எனக்கூடிய சிந்தை யாருடைய சிந்தை மாதிரின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய சிந்தை மாதிரி. அப்படின்னா இப்போ மனுஷன் இருக்கிறோம்ல, மனுஷ சரீரம் மனுஷ சிந்தை சேர்ந்தது தான் ஒரு ஆத்மா. நாம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றோம். ஆனா தேவன் சரீரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு, தேவனுக்கு சிந்தை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனா அது மனுஷ சிந்தையான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஈவன் பரிபூர்ண மனுஷ சிந்தை கூட கிடையாது, அது தேவனுடைய சிந்தை. அந்த சிந்தைக்கு ஏற்ற சரீரம் தான் தேவனுக்கு இருக்குது. அப்படின்னா அந்த சிந்தையினுடைய ஒரு கருவை தான் எங்க வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவர் மேல நம்ம பார்க்கிறோம், புறாவை போல் என்ன ஆச்சுங்க, பரிசுத்த ஆவி இறங்குச்சின்னு பார்க்கல. என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பிகட் ஆகிறாரு. ஆவியில் என்ன பண்ணப்படுகிறார், ஜெனிப்பிக்கப்படுகிறார். அப்படின்னா பரிசுத்த ஆவி வந்து ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் எனக்கூடிய ஒரு வேலை யாருக்கிட்ட செய்யுதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட செய்து புது சிருஷ்டி எனக்கூடிய சிந்தை உருவாயிடுச்சு. ரைட்டுங்களா? அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா அந்த புது சிருஷ்டி எனக்கூடிய சிந்தை இருக்கு. இப்போ எதை பலி செலுத்திட்டாரு? பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சரை பலி செலுத்திட்டாருன்னா என்ன அர்த்தம்? லிட்டரலாக பலி ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆகணும். உதாரணத்துக்கு காலை கொன்னுட்டாலும் காலை எரியணும்ல, அந்த எரியறது தான் எப்போ நடந்துச்சுங்க, 3.5 வருஷம் நடந்துச்சு. அது டைப்ல. பட் நாங்கள் நிஜத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார், நான் என்ன ஆயிட்டேன், செத்துட்டேன்னு. எதுக்கு செத்துட்டேன்ட்டு ஹியூமன் நேச்சர் என்ன பண்ணிட்டேன் நான், பலி செலுத்திட்டேன்னு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். இப்போ சொன்னதை என்ன பண்ணி ஆகணும், நிறைவேற்றணும். அப்படின்னா அதற்குரிய அதற்குரிய அனுபவங்களை என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்குறார். அந்த 3.5 வருஷ அனுபவங்கள்ல தான் யார் பூர்ணம் அடைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம அதுதான் பார்க்கிறோம். ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது யாருக்கு சித்தமா இருக்கு, தேவனுக்கு சித்தமா இருக்கு. அப்படின்னா ரட்சிப்பின் அதிபதி அவருடைய நியூ கிரியேஷன் எப்போ தேவன் ஓகே அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் என்ன பண்ணியிருக்காருங்க, அதுக்கு உண்மையும் உத்தமமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் படக்கூடிய பாடுகள் எதை உருவாக்கி இருக்கு, அவருடைய புது சிருஷ்டியுடைய சிந்தை பரிபூர்ணம் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு. அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எதை கொடுத்துட்டாரு, பரிபூர்ண மனுஷீக ஜீவன் கம்ப்ளீட். ஆனா இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதுல ரெசரக்ட் பண்ண முடியாது, எதுல உயிர் எழுப்ப முடியாது, ஃப்ளெஷ்ல இல்ல. ஏன்? அதான் யாருக்கு பதிலா போயிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பலி செலுத்துறாரு. எது மூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல கவர் ஆயிடுச்சு. கரெக்டாக ஸ்மோக் என்ன ஆயிடுச்சு, டேபர்நாக்கிளில் கவர் ஆகுது. ரத்தத்தை யார் தான் கொண்டு போறாரு, ஆரோன் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த மெரிட் யார் தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் தான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்தத்துக்குள்ள என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா போறாரு. ஆரோன் தானே போனாரு எங்க மகா பரிசுத்தத்துக்குள்ள, காலை போச்சா இல்ல, காலையினுடைய இதுதான் போச்சு, ரத்தம் தான் போச்சு. அப்படின்னா மகா பரிசுத்தத்துக்குள்ள ஆரோன் போறாருன்னா என்ன அர்த்தம், ஆரோன் யார் அடையாளப்படுத்துறாருன்னு பார்த்தோம், கிறிஸ்துவனுடைய புது சிருஷ்டி. இப்போ அதற்குரிய சரீரத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தார். அப்படின்னா இந்த சரீரத்தை அவர் பெற்றுக்கொள்ளணும்னா எந்த அனுபவத்துக்குள்ள போனாதான் நடந்துச்சு,
அந்த பாடுகள் அது எதற்கான அனுபவங்கள்? பாவ நிவாரண பலியின் அனுபவம்னு ஏன் சொல்றோம்னா, அந்த பாடுகள் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னவா ஆக்குச்சு? டிவைன் நேச்சருக்கே கொண்டு வந்துச்சு, தெய்வீக சரீரத்துக்கே கொண்டு வந்துச்சு. இப்போ இந்த தெய்வீக சரீரத்துக்குள்ள அவர் இருக்கிறதுனால தான் ரத்தத்தை எடுத்து என்ன பண்ண முடியுது? தெளிக்க முடியுது. காளையினுடைய ரத்தத்தை எடுத்து என்ன பண்ண முடியுது? தெளிக்க முடியுது. அப்படின்னா அவருடைய ஈடுபலியின் புண்ணியத்தை உலக ஜனங்களுக்கு கொடுக்கணும்னா அவர் இருக்கணும்ல, அவர் இருக்கணும்ல. அப்போ அவர் இருப்பதற்கு எது உதவி செஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாவ நிவாரண பலியினுடைய அனுபவங்கள். ஸோ இப்போ காளை யார் அடையாளப்படுத்துது? காளை பரிபூர்ண மனுஷனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆரோன் கிறிஸ்துவின் புது சிருஷ்டி. ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பாவ நிவாரண பலியான காளையை கொலை பண்றாரு. அப்படின்னா தனக்காகனா ஆரோனுக்குள்ள என்ன இல்லை? பாவம் இல்லை. ஆரோன்னா யாருங்க? ஜீசஸ். ஆனா தனக்காக அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது யார் அடையாளப்படுத்துதுன்னா அவருடைய சரீரங்கங்கள். தன் வீட்டாருக்காக, அது யார் வீட்டார்? திரள் கூட்டம், விசுவாச வீட்டார். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா பிளட்டு சிலுவை வடிவில் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிக்கப்படுறது. அவருடைய குருசிஃபிக்ஷன் அடையாளப்படுத்துது. ஏன் 7 தடவை தெளிக்கப்படுது? 7 கால சபைக்கும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகணும். இது காளையினுடைய பலி மட்டும் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவ நிவாரணத்தை போக்குச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அது கூட எதுவும் வருது? ஆடு, 2 ஆடு, 2மே வெள்ளாட்டு கடா. சரிங்களா? ஸோ இந்த 2 ஆடையும் முதல்ல கொண்டு போய் எங்கே கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரிப்பு கூடாரத்துடைய வாசலில் கட்டுவாங்க. ஆசாரிப்பு கூடாருடைய வாசல் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நிலைமை அடையாளப்படுத்தும்? பிரகாரம், நீதிமான் எனக்கூடிய நிலைமை. ஸோ அப்படின்னா முதல்ல 2 ஆடும் நீதிமான் எனக்கூடிய நிலைமைக்கு என்ன பண்ணிடுது? வந்துடுது. விசுவாசத்தினால் நாம் என்ன ஆயிடுறோம்? நீதிமான் ஆகப்படுறோம். எந்த நிலைமைக்கு வந்துட்டோம்? என் பிளேனுக்கு வந்துட்டோம். அடுத்தது ஜனத்தினுடைய பாவ நிவாரணம் பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று. ஜனத்தினுடைய, அங்க இஸ்ரேல் ஜனம், இங்க உலக ஜனம். உலக ஜனங்களுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று. இப்போ வெள்ளாட்டு கடாவை யார மாதிரியே மறிக்குது? ஜீசஸ் காளை மாதிரி என்ன ஆகுதுங்க? மறிக்குது. அப்ப காளை பரிபூர்ண மனுஷீக நிலைமை அடையாளப்படுத்துதுன்னா, வெள்ளாட்டு கடாவை எதை அடையாளப்படுத்துது? பரிபூர்ண மனுஷிக நிலைமை தானே. அப்படின்னா எனக்கு என்ன கேள்வினா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிபூர்ண மனுஷிக நிலைமை இருந்துச்சு, நமக்கு இல்ல. ஆனா எப்படி பலி செலுத்துறோம்? அதை எப்படி பலி செலுத்துறோம்? எப்படி இருக்குது? நமக்கு இருந்தா தானே பலி செலுத்துறதுக்கு. வெரி குட். அதாவது நாம இயேசு கிறிஸ்துவோடைய ஈடு பலியை விசுவாசிக்கிறோம்ல. அப்படி விசுவாசிக்கும் பொழுது, நாம விசுவாசித்து அர்ப்பணிக்கலான்னு முடிவு பண்ணும் பொழுது, தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, பரிபூர்ண மனுஷீக நிலைமையை பெற்றுக்கொண்டதாக என்ன பண்றாரு? பார்க்கிறார். அப்படின்னா ஈடுபலியினுடைய ரத்தம் நமக்கு என்ன ஆகுது? அப்ளை ஆகுது. எப்போ நாம முடிவு பண்றோம்ல கான்ஸ்கிரேட் பண்ணலான்னு, அப்ப அப்ளை ஆகும்போது இது எல்லாமே ஒரு இன்ஸ்டன்ட் ப்ராசஸ். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அர்ப்பணிக்கிறதுனா என்ன அர்த்தம்? போய் தண்ணியில் முழுகிறத சொல்லலை, உண்மையாவே நம்மளை அர்ப்பணிக்கிறத பத்தி என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா பேசுறேன். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஈடுபலியின் புண்ணியம் நமக்கு அப்ளை ஆயிருது. அப்படின்னா எதை யூஸ் பண்ணியாச்சு? ஒரு தடவை ஈடுபலியின் புண்ணியத்தை பயன்படுத்திட்டோம். ஈடுபலியின் மூலம் எது மட்டும் தான் கொடுக்க முடியும்னா, அது யாருக்காக கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்கு நிகரல. அப்படின்னா அந்த புண்ணியம் அப்ளை ஆகுவதன் மூலமாக தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, நம்ம எதை பெற்று கொண்டுட்டோம்? பரிபூர்ண மனுஷீக நிலைமை என்ன பண்ணியாச்சு? வாங்கியாச்சு. எப்படி? 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் வாங்க போறாங்களே, அது இப்போ என்ன பண்ணிட்டோம்? நாம வாங்கிட்டதாக தேவன் என்ன பண்ணிட்டாரு? கன்சிடர் பண்ணிட்டார். ஏன் இப்படி பண்ணார் தேவன்? எப்படி இருந்தாலும் ஒரு வேலை இல்லைன்னா கூட அது யாருக்கு தான் சொந்தம்? நமக்கு வந்திருக்கோம்ல. அப்படின்னா நம்ம அர்ப்பணிக்கிறதுனால தேவன் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, அவங்க எப்படி தான் சக்சஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்க? வந்துருவாங்கன்னு தேவன் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிட்டதுனால நமக்கு எந்த ஜீவன் கிடைச்சதா தேவன் பார்க்கிறாரு? பரிபூர்ண மனுஷீக நிலைமை. பரிபூர்ண மனுஷீக நிலைமை அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ள எதெல்லாம் அடங்கியிருக்குன்னா, நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க போதில்ல.
எந்த பரிபூர்ண மனுஷிக்கு நிலைமை ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ஜீவ உரிமைகளை பெற்றுக்கொண்டு ரொம்ப ஹாப்பியா நித்தியத்துக்கு என்ன பண்ண போறாங்க, இந்த பூமியில வாழ போறாங்களையா, அந்த நிலைமைய கிறிஸ்து எப்படி கொன்னுட்டாரோ யோர்தான்ல அவர் ஞானஸ்தானத்துல, நாம நம்ம பேப்டிசம்ல என்ன பண்ணிட்டோம், அதே மாதிரி கொன்னுட்டோம். நல்லா புரிஞ்சுக்கலாம். கொன்று கொண்டு இருக்கிறோம்லாம் இல்லை, என்ன பண்ணியாச்சு, கொன்னாச்சு. ஒரு டவுட் வரலாம், அப்படி ஒன்றும் நம்ம எல்லாமே சொல்றேன் நான், ஒவ்வொருத்தர் நம்மளே வச்சுக்கலாம். அப்படி ஒன்றும் தெரியலையே நம்மளை பார்த்தா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம மனசார தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கணும்னு நினைச்சோம்ல, அதை யார் நம்பிட்டார் தெரியுமா? தேவன் நம்பிட்டாரு. தேவன் நம்பி என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈடுபலின் புண்ணியத்தை அப்ளை பண்ணிட்டாரு. திருப்பி ஒரு வாட்டி என்ன பண்ண முடியாது, அதை அப்ளை பண்ண முடியாது. அப்ளை பண்ண அந்த ஈடுபலின் புண்ணியத்தை நாம் என்ன பண்ணிட்டோம், கொன்னுட்டோம். அப்படி கொன்னுட்டோம்னா நம்மளால எங்க வர முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷனா உயிரோட வர முடியாதோ, அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ண முடியாது, மனுஷனா உயிரோட முடியாது. அதனால தான் நாம அர்ப்பணிக்கிற அந்த பாயிண்ட்ல நம்மளையும் கிறிஸ்துவ ஸ்பிரிட் பிகாட் பண்ண மாதிரி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கிறார். நம்மள என்ன ஆயிட்டோம், புது சிருஷ்டியை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிட்டோம். இப்போ அடுத்தது புது சிருஷ்டியா ஆயிட்ட பிறகு நாம பலியாகிறோம்ல, இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ், பாவ நிவாரண பலியின் அனுபவம். யார மாதிரியே, இயேசு கிறிஸ்து மாறியே. ஸோ மறுபடியும் இந்த ரத்தத்தையும் கொண்டு போறது யாருதான் பார்த்தீங்கன்னா ஆரோன் தான். எங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரே பாவ நிவாரண பலி 2 பகுதி, காளை வெள்ளாட்டுக்கடா. அதே மாதிரி இங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவும் சபையும். அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர் பண்ணியாச்சு. பவுல் எபிரேய நிருபத்தில் ரொம்ப தெளிவாக இதை பற்றி எழுதுறாரு. டைம் குறைவாக இருக்கிறது நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறேன், ஸ்கிப் பண்ணிட்டு. ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ட்ரூத்தை சின் ஆஃபரிங் பற்றி சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக ஆஃபர் பண்ணிட்டாரு. ஆஃபர் பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம், காளையை யோர்தான்லேயே ஆஃபர் பண்ணியாச்சு. அது கன்சியூம் ஆகி எங்க முடிஞ்சிருச்சு, சிலுவையில் முடிஞ்சிருச்சு. வெள்ளாட்டு கடையை ஆஃபர் பண்ணியாச்சு. எப்போ, பெண்டிகாஸ்ட்ல ஆஃபர் பண்ணியாச்சு. எதுதான் முடியல, இன்னும் கன்சியூம் தான் என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பை கொடுக்குறாருல்ல, அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நீங்க எல்லாரும் இந்த பாவ நிவாரண பலியில் என்ன பண்ணிக்கோங்க, ஷேர் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுக்குங்க அப்படிங்கிறார். ஸோ அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் அழகா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரசல்பர்க் கொடுத்துருக்காரு 3192ல. இந்த கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து உன்னுடைய முதலாம் வருகை ஏறக்குறைய 1900 வருஷமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறார் மாம்சத்துல. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் கிறிஸ்துவும் சபையும் மாம்சத்தில் இன்னும் என்ன பண்ணிருக்கிறாங்க, இருக்கிறாங்க. இப்படி சேர்த்து கிறிஸ்துவும் சபையும் சேர்த்த இந்த விஷயம் என்ன ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியல. அப்படின்னா நாம் இப்ப யாரை வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவ. ஸோ அது இன்னொரு பாயிண்ட் அழகா இருக்கு. எப்படி ஆதாமும் ஏவாளும் மீறுதல்ல ஒன்னா இருந்தாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி கிறிஸ்துவும் கிறிஸ்துவின் மனவாட்டியும் உலகத்தின் ரட்சிப்புல மீட்புல எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்கிறாங்க. அப்படி ஒன்னா இருக்கணும்னா நாம பார்த்த மாதிரி முதல்ல கிறிஸ்துவனுடைய ஈடுபலி, பாவ நிவாரண பலி இப்ப நம்ம கொடுக்கணும்னா எது தேவைப்படுது நமக்கு, ஈடுபலி இல்லாம எதை கொடுக்க முடியாது, பாவ நிவாரண பலி தர முடியாது. வெள்ளாட்டுக்கடா மறிக்கணும்னாலே முதல்ல யார் மறிச்சிருக்கணும், காலை மறிச்சிருக்கணுங்க. அது மேலதான் எது போடப்படுது, அதே ஆல்டர் மேல காலை பலி செலுத்தி முடிச்சிட்ட பிறகு அதுக்கு மேலதான் எது வைக்கப்படுதுன்னா வெள்ளாட்டுக்கடா. அப்படின்னு என்ன அர்த்தம், நாம பாவ நிவாரண பலியா மறிக்கணும்னா நம்மளுடைய பரிபூர்ண மனுஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதை நிறைவேற்றி காட்டணும்னா முதல்ல நமக்கு எது அப்ளை ஆகணும், கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் புண்ணியம் என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகணும். அப்படி கிறிஸ்துவின் ஈடுபலி புண்ணியம் அப்ளை ஆகி நாம ஹியூமன் ரைட்ஸை கொன்னுட்டு பாவ நிவாரண பலியா நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள்ல ஒரு துளி கூட மனுஷனுக்கு இருக்கக்கூடிய நியாயமான உரிமையை
யூஸ் பண்ணாம இருந்தோம்னா தெய்வீக சாயலை பெற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த உலக ஜனங்களை என்ன பண்ணுவோம்? மீட்டெடுப்போம். அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது? இல்லை, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டேன். அப்படின்னா நாம எவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்துக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டிருக்கோம். மெமோரியல்ன்றது எதுக்கான நேரம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாவத்தை எல்லாம் தேவனே என்ன பண்ணிருங்க, மன்னிச்சிருங்க, நான் தெரியாம என்ன பண்ணிட்டேன், அதுக்கான டைம் இல்லை. நாம பாவத்துக்கே என்ன கொடுக்கிறோம்? அப்போஸ்தலன் பவுல் 6ஆம் அதிகாரம் ரோமர்ல எழுதுவாரு, பாவத்திற்காக மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம் அப்படின்னா, நீ பாவத்துக்காக மரிக்கிறப்பா, நீ போய் எப்படி அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல பிழைக்க முடியும்? நிச்சயமா என்ன பண்ண முடியாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்ம ஹியூமனா இருக்கக்கூடிய அந்த லைஃப் ரைட்ஸை கொண்டுட்டோன்னு சொல்றது, ஜீவ உரிமைகளை கொண்டுட்டோன்னு சொல்றது இந்த உலகத்திற்கான ஜீவ உரிமை இல்லை. எதற்கான ஜீவ உரிமைகளை கொண்டுட்டோம்? நாளைக்கு உலக ஜனங்கள் ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆசீர்வாதம் வாங்குவாங்க பாருங்க, அதை என்ன பண்ணியாச்சு? வேண்டான்னு கொண்டுட்டோம். அப்ப அதுவே வேண்டான்ட்டோம்னா இப்போ இந்த உலகத்துக்குரிய ஜீவ உரிமைகள் யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஆனா பாவ நிவாரண பலியில நமக்கு என்ன கிடையாது? பங்கு இல்லை. 2 ஆடுல 1 ஆடு தான் பாவ நிவாரண பலி அக்செப்ட் ஆகுது. நோட் பண்ணணும். இன்னொரு ஆடு என்ன ஆகுது? சிம்பிள். அதுல உள்ள போல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அதனுடைய புண்ணியம் என்ன ஆகலன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போல. ஸோ அப்படின்னா கிளியரா இது 2 இருந்தால் தான் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு மீட்பு. அடுத்து டேபர்நாக்கல் பிக்சர் வந்துடலாம். ஸோ இதுலேயுமே கூட நாம முதல் என் பிளேனுக்கு வரோம். என் பிளேன்னா பிரகாரத்துக்கு வரோம். பிரகாரத்தில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டியா, பலிப்பீடம். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க என்ன. ஸோ பலிப்பீடம் இருக்கு. பலிப்பீடம் எந்த மெட்டல்? காப்பர். அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஹியூமன் நேச்சர் அடையாளப்படுத்துது. அந்த பலிப்பீடமே யாரை எதை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்துவனுடைய ஈடு பலி. கரெக்டுங்களா? அப்போ முதல்ல பார்க்குறோம் கிறிஸ்துவனுடைய ஈடு பலியின் புண்ணியம் என்ன ஆகுது நமக்கு? நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அதை விசுவாசிக்கிறோம். அது காப்பர் என்பது எதை அடையாளப்படுத்தும்னா ஹியூமன் நேச்சரை, பரிபூர்ண மனுஷிக நிலைமை. அதுக்கடுத்தது நான் என்ன பண்ணுறோம்? பரிசுத்தலத்துக்குள்ள வரத்துக்கு நாம் என்ன பண்ணுறோம்? பேப்டிசம் எடுக்கிறோம். யார் மாதிரியே? ஏசு கிறிஸ்து மாதிரி. யாருக்காக பேப்டிசம் எடுத்தோம்? ஏன் பேப்டிசம் எடுத்தோம்? பேப்டிசத்தில் என்ன ஆச்சு? நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது என்பது மிகவும் தவறான பதில். ஏன்? பேப்டிசத்தில் நடக்கவே இல்லை. ஏன்னா பிரகாரத்துக்குள்ள என்ட்ராகும் போதே எது போயிடுச்சு? தேவன் பாவம் என்ன போயிடுச்சு. என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தா உள்ள ஈடுபலி விசுவாசிட்டோம். நம்ம என்ன ஆயிட்டோம்? லேவியன் ஆயிட்டோம். நம்ம எந்த திரை சீலைக்குள்ள வந்தாச்சு? வெள்ளை கலர் சிறு திரை சீலைக்குள்ள என்ன பண்ணியாச்சுன்னா வந்தாச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம பேப்டிசம் எடுக்கிறோம்ல, எதுக்கு? ஹியூமன் ரைட்ஸை பலி செலுத்திட்டோன்றதை அடையாளப்படுத்துறதுக்குல்ல. ஹியூமன் லைஃப் ரைட்ஸை யாருக்காக பலி செலுத்தணும்? உலக ஜனங்களுக்காக. வெரி குட். உலக ஜனங்களுக்காக பலி செலுத்தணும். அந்த பலிக்கு பேர் என்ன? வெரி குட், சின் ஆஃபரிங். தமிழ்ல பாவ நிவாரண பலி. அப்போ பாவத்துக்காக என்ன பண்றோம்? மரிக்கிறோம். யாருடைய பாவத்துக்காக? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மேலும் மரித்தோர் உயிர் தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள்? யாருக்காக பேப்டிசம் எடுக்கிறோமா? மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம். யார் மரித்தவர்கள் இந்த இடத்துல? உலக ஜனங்கள். ஏன் ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம்? ப்ராபப்ளி கொஞ்சம் வந்த புதுசுல நம்ம இமேஜின் பண்ணியிருக்கலாம், தண்ணிக்குள்ள போகும்போது அப்படியே எல்லா பாவமும் என்ன ஆயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. அப்படி இருந்தோம். நம்ம யாருடைய பாவத்துக்காக அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த டெட். சினாட்டிக் மேனஸ்கிரிப்ட் அதுதான் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவும் மரித்தவர்களுக்காக தான் என்ன பண்ணாராங்க? ஞானஸ்தானம் எடுத்தார். அதனால தான் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்டுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருது.
நீங்க ஏங்க இங்க வந்தீங்க அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்கிறாரு. ஏன்னா இவர் மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானத்தை என்ன பண்ணிருக்காரு, ஞானஸ்தானம் எடுத்துட்டா நீ மனம் திரும்பிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு யூதர்கள் கொடுத்துட்டு இருந்தாரு. நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா அங்க ஜான் கேட்கிறாரு, இப்படி ரேன்சம் சின் ஆஃபரிங் கிளாஸ் எடுக்க முடியும்? ஜான், எல்லா நீதியும் நிறைவேற்றணும்ப்பா, கொஞ்சம் என்ன பண்ணு, எனக்கு கொடு, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டார். ஓகே என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஸ்டின் கேட்காம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பேப்டிசம் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானங்கள் வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டார். அப்படின்னா நாம நம்மளுடைய ஜீவ பலியா நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்குறோம்னா அது என்ன பலிங்க? பாவ நிவாரண பலியா. யாருக்காக? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காக கொடுக்குறோம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள இந்த உலகத்தினுடைய ஆசைலாம் கேட்கல, நியாயமான உரிமைகளை அவங்க பயன்படுத்திப்பாங்களா? அதான் என்ன பண்ணியாச்சு, ஏற்கனவே செத்துருச்சு. இப்படி பார்க்குற அதிர்ச்சியா பார்த்தா செத்துருச்சு அப்படியா அப்படின்னு பார்க்குற மாதிரி என்னதான் இருக்கு. நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. எந்த மாதிரி அனுபவத்தோட தேவன் என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பாரு. அப்போ அப்போஸ்தலன் பவுல் எடுத்துக்கலாம், ஒரு மனுஷனுக்கு ஒரு எதுனா ஒரு நியாயமான உரிமை, சரி நியாயமான உரிமையை விட்டு கொடுக்கறதுனா அனுபவங்கள்ல உதாரணம் சொல்லுங்க, பிராக்டிக்கலா கொஞ்சம் ஃபாஸ்டா. நான் கேட்கறது வந்து பிராக்டிக்கலா கிறிஸ்துவுக்காக நாம பலி செலுத்துறதுல நாம படக்கூடிய பாடுகள்ல நியாயமான உரிமையை விட்டு கொடுக்கறது தான் என்ன? வெரி குட். பிரதர் சிஸ்டர் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சாலும் அன்பு சகலத்தையும், அவ்வளவுதான். வேற எல்லாருக்கும் தான் போடணும். வேற அப்போஸ்தலன் பவுல் எடுத்துக்கலாம், தன்னுடைய நேரத்தை அவர் எப்படின்னா பயன்படுத்திருக்கலாம்ல. எதுக்கு தான் அவர் செலவு பண்ணார்? அவருடைய தாளந்தை வேற எப்படின்னா என்ன பண்ணியிருக்கலாம், இருக்கலாம். நியாயமான உரிமை தான். பவுல் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணிட்டாருங்க? தேவனுக்காக என்ன பண்ணிட்டாரு? வேண்டானார தேவன் இல்ல. ஏன்? ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துல, சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஃபேமிலி லைஃப்ல எப்படி ஹியூமன் லைஃப் ரைட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்றது? நான் கேட்கறது நாம பலி செலுத்துறது, அதெல்லாம் இது என்னன்னா, நீ அவங்க புரிஞ்சுக்காம நம்மளை ஏத்துக்கலன்னா வேற ஆப்ஷன் இல்லை நமக்கு. நான் என்ன கேட்குறேன், ஹியூமன் லைஃப் ரைட்ஸை விடுறதுனா என்னன்னா, நம்மளால முடியும், நம்மளால செய்ய முடியும், பட் அதை என்ன பண்றது, ஹியூமன் லைஃப் ரைட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்றது. ஃபேமிலி எக்ஸ்டெண்ட் பண்றது. வெரி குட். பழுகி பெருகிறத பத்தி நீங்க சொல்றீங்க, வெரி குட். வேற அதான் ரசல் பேர் எழுதியிருப்பார் ரீப்ரின்ஸ் 900. பழுகி பெருகி பூமியை நிரப்புவது என்பது புது சிருஷ்டிகளுக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. இட்ஸ் நாட் ஃபார் லிட்டில் ஃபிளாக். அது ஹியூமனுக்கு என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. நல்ல எக்ஸாம்பிள். ஃபேமிலியில் வேற ப்ராக்டிக்கலா வெரி குட். ஃபங்க்ஷன்ஸ் நடந்தால் அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். நான் என்ன கேட்குறதா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான எதுனா எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணுறது பார்த்து எதிர்பார்க்குறேன். சூப்பர் எக்ஸாம்பிள். பாரில் எதுனா வேலை கிடைச்சிச்சுன்னா, அதாவது அந்த வேலை ஊழியத்துக்கு தடையா இருந்துச்சுன்னா என்னது அது, நோ ஆப்ஷன். எக்ஸ்ட்ரீமா ஏதோ ஊழியம் செய்ய போகும்போது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்ன பண்ணலாம்? நாம ஓகே, நீங்க சொல்றது ஏதோ ஒரு மெத்தட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். பட் அந்த இடத்துல கொஸ்டின் என்னன்னா, என்னங்க அந்த இடத்துல நியாயம் தானே, நான் என்ன பண்ணி ஆகணும் இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம கேர் பண்ணணும். அரேஞ்ச்மெண்ட்ஸ்
நியாயமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். பட் அந்த இடத்துல ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு. அந்த இடத்துல என்ன பார்க்குறாரு? அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆபிரகாம். புது சிருஷ்டிலாம் கிடையாது, நம்ம பண்ற எந்த கான்செப்டும் யாருக்கு தெரியாது. இந்த டீடைல்ட் ஆஃப் ransom, சின் ஆஃபரிங், புது சிருஷ்டி, இயேசு கிறிஸ்துவே தெரியாது யாருக்கு? ஆபிரகாமுக்கு. தேவன் சொல்லிட்டார், நான் என்ன பண்ணிட்டேன். அப்படின்னா ஒரு ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம சில சமயத்தில் நம்ம பார்த்துருக்கோம், கன்வென்ஷன்ஸ்லாம் கூட பார்த்துருக்கோம். பிறந்த குழந்தைய உடனடியாக என்ன பண்ணியிருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன்ஸ் கொண்டு வந்த சகோதரிகள்லாம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். நான் கண்ணில் பார்த்துருக்கேன். ஒரு ஊரில் எக்லீஷா போகும்பொழுது செம்ம மழை, பயங்கரமான மழை. சகோதரி மட்டும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு குழந்தை, முன்னாடி ரொம்ப சின்ன குழந்தை போட்டு இப்படி ரேப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வீலரில் அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷா. இன்னும் கூட எனக்கு நல்லா அந்த விஷயம் கண்ணில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹியூமன் லைஃப் ரைட்ஸை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விட்டு கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்படின்னா இந்த இடத்துல இந்த டைமை விட்டு கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேபி ஸ்டெப் மாதிரி என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஈடுபலி பாவ நிவாரண பலி இருந்தாதான் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு என்னங்க மீட்பு. இப்போ அடுத்தது உடன்படிக்கைகள் வந்துடலாம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெமோரியல்ல இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த பாவ நிவாரண பலியினுடைய அனுபவம், இந்த பாத்திரம் இது எதுக்காக சிந்தப்படுதாமா? புது உடன்படிக்கைக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கு. அப்படின்னா நாம பாவ நிவாரண பலியில பங்கடைஞ்சாதான் புது உடன்படிக்கை என்ன ஆகும்? ஸ்தாபிக்கப்படும். புது உடன்படிக்கை என்ன ஆகும்? ஸ்தாபிக்கப்படும். சரிங்களா? அப்படின்னா புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது அப்படின்றதுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பஸ்கா சாப்பிட்றதா இப்போ நம்ம வேற சாப்பிட்றோம், அதனால இது புது உடன்படிக்கை. நோ, புது உடன்படிக்கைன்னா என்னன்றது என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே உடன்படிக்கைகள் பாடத்தில் நம்ம பார்த்துருப்போம், வேகமாக போயிடலாம். உடன்படிக்கைகள் கலாத்தியர் 4:24 ஆபிரகாமுடைய மனைவிகளை பற்றி பேசும்போது அந்த ஸ்திரீகள் த உமன் ரெப்ரசன்ட் 2 covenants. எந்த உமன்? ஆபிரகாமுடைய மனைவிகள் 2 சகோதரிகள். யார் யாருங்க? ஆகார், சாராள். சரிங்களா? அதுக்கப்புறமா சாராளுக்கு பிறந்தவர் தான் யாருங்க? ஈசாக்கு. ஈசாக்கு யாரை திருமணம் செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்கால திருமணம் செஞ்சுட்ட உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாராளுடைய கூடாரத்துக்கு கொண்டு போய் அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்படின்னா ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் திருமணம் நடக்கும் போது சாராள் என்ன ஆயிடுறாங்க? இறந்து போயிருக்கிறாங்க. அப்படின்னா சாராள் செத்துட்ட பிறகுதான் ஈசாக்கு ரெபேக்காவும் திருமணம் செய்துட்ட பிறகுதான் வசனம் என்ன தெரியுமா வரும்? நவ் ஆபிரகாம் டுக் another wife. இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? இன்னொரு திருமணம் செய்யறாரு. அந்த அம்மா பேர் என்ன? கேத்துராள். அப்படின்னா 2 மனைவிகள் 2 உடன்படிக்கைகள் அடையாளப்படுத்துறாங்க. 3வது மனைவியும் 3வதா ஒரு உடன்படிக்கை அடையாளப்படுத்துறாங்க. சாராள் உடன்படிக்கை எதை அடையாளப்படுத்துதுன்னா கிரேஸ் கவுனன்ட். ஆகார் உடன்படிக்கை எதை அடையாளப்படுத்துனா லா கவுனன்ட். கேத்துராள் உடன்படிக்கை எதை அடையாளப்படுத்துனா நியூ கவுனன்ட். இதுல நாம் எதுல இருக்கோம்? கிரேஸா, லாவா, நியூவா? அதுதான் சாராள் உடன்படிக்கையா ஆகார் உடன்படிக்கைக்குள்ள இருக்குமா கேத்துராள் உடன்படிக்கைக்குள்ள இருக்குமா? சாராள் உடன்படிக்கை பலியில இப்ப நம்ம போட்ட உடன்படிக்கை அதுதான். நாம புது உடன்படிக்கைக்குள்ளவே இல்லை. சரிங்களா? அப்படின்னா நியாயப்பிரமாணம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சுல, நடைமுறைக்கு வந்துச்சுல, அந்த நடைமுறைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது எபிரேயர்ல பவுல் பேசும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் அப்படிங்கிறார். ஒரு உடன்படிக்கையினாலே 2 பார்ட்டிக்குள்ள போடுறது தான் உடன்படிக்கை. அதுக்கு மத்தியஸ்தர் ஒருத்தர் வேணும். சரிங்களா? புது உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர் யாரு? கிறிஸ்துவும் சபையும். யார்கிட்ட போட போறது? அது உலக ஜனங்கள் கிட்ட. உலக ஜனங்களும் தேவனும் அந்த உடன்படிக்கையை போட்டுப்பாங்க. அது நடுவுல மத்தியஸ்தரா யார் இருக்க போறாங்க? கிறிஸ்துவும் சபையும் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்துன்னு இருக்க போகுது. அப்படின்னா எபிரேயர்ல பவுல் என்ன எழுதுறாருன்னா, ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய மரணம் உண்டாயிருக்க வேண்டும். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும், அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை. என்ன சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுல. அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. நியாயப்பிரமாணத்துக்கு எப்ப தெரியுமா உயிர் வந்துச்சா?
என்ன பண்ணியிருப்பார்னா, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவங்களுடைய ரத்தத்தை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கையின் அந்த ரத்தத்தை தெளிச்சிருக்கிறார். யாருடைய ரத்தத்தை? காலை வெள்ளாட்டுக்கடாவுடைய ரத்தத்தை உடன்படிக்கை மேல தெளிச்சிருக்கிறார். எந்த உடன்படிக்கை மேல? நியாயப்பிரமாண உடன்படிக்கை மேல. அதை சொல்லிட்டு பவுல் என்ன எழுதுறாருன்னா, இவ்விதமாக ஆராதனைக்குரிய சகல பனிமூட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு எழுதிட்டு, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் நிழலே இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கு. பரலோகத்தில் உள்ளவைகளோ அப்போ நிஜமோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. நிஜத்துல வரும்போது சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல என்ன சொல்லியிருக்காரு? சாக்ரிஃபைசஸ் அப்படின்னு அர்த்தம். நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு உயிர் வரணும்னா காலை வெள்ளாட்டுக்கடா ரத்தம் தெளிக்கப்பட்டதுனாலதான் நியாயப்பிரமாண உடன்படிக்கை என்னாச்சு? உயிர் வந்துச்சு. இப்போ அந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கை எது கூட கம்பேர் பண்றாரு? நாளைக்கு ராஜ்யத்துல உலக ஜனங்களுக்கு போடக்கூடிய புது உடன்படிக்கை கூட கம்பேர் பண்றாரு. அப்போ புது உடன்படிக்கைக்கு உயிர் வரணும்னா யாருடைய ரத்தம் தெளிக்கப்படணும்? காலை யாரு? கிறிஸ்துவனுடைய ஹியூமன் லைஃப் ரைட்ஸ், சின் ஆஃபரிங்காக, பாவ நிவாரண பலிக்காக. அப்புறம் ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் கொண்டுமா, அதாவது கொண்டதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோமான்றது தான் நம்ம டெஸ்டே. அப்படின்னா இந்த விஷயத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றது, பாவ நிவாரண பலியாக கொடுக்கறதுன்றது என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இப்படி ஒரு லைஃப் வாழணும்னா அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? பைபிள்ல இருந்து யோசிக்கணும். நீங்க சொன்னீங்க என்ன பேர் வைக்கலாம்? அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், கரெக்ட் தான். லிவிங் சாக்ரிஃபைசஸ். என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தமிழ் என்ன சொல்ல? ஏன் கேட்கறேன்னா, தமிழ் எப்படி சொல்லலாம்னு எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இவங்க எந்த எல்லைக்கும் போவோம். எந்த எல்லைக்கும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போவோம். உலக ஜனங்களை பார்த்தா அப்படி இருக்கும். அதனால தான் இந்த காலை வெள்ளாட்டுக்கடாவினுடைய பலியை, அதனுடைய வேஸ்ட்டை எங்கே எரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாளையத்தில் எரிப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணிப்பான்? பாளையத்தில் அந்த வேஸ்ட் எரிச்சா என்ன வரும்? பேட் ஸ்மெல் அடிக்கும். அப்போது இதே ஸ்மெல்லு தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகும். உலக ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? பாளையத்தில் இருக்க உலக ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க டைமை என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுடைய லைஃபை என்னப்பா பண்ணிருக்கீங்க? உங்க ஹெல்த்த போயிருச்சா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா அவங்களால என்ன பண்ண, அது அவங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? பேட் ஸ்மெல்லாக தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை, ஏன்னா அப்படின்னா நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, சில ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இப்படிலாம் இன்னைக்கு வரைக்கும் பிரதர்ஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க நம்ம மத்தியில்? பலி செலுத்திட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? எஸ். அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நிலைமையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலி செலுத்த மைண்ட் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கலில் ஒரு அருமையான ஒரு லெட்டர் ரசல் பிரதர் காலத்தில், ஏன்னா அப்போவே சபை முடிஞ்சிடும்ன்ற எண்ணம் இருந்துச்சு இல்லையா. அப்போ ஒரு பேரண்ட் வந்து அவங்க சில்ட்ரனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து எழுதுறாங்க, மகன் இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்ஷியன்ட் ஒர்த்திஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுந்து வருவாங்க. நீங்கள் யாருக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஒர்த்திஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க வரும்போது கோஆப்ரேட் பண்ணி அவங்க சொல்கிற பேச ஒரு அருமையான லெட்டர். அது தேவன் சித்தமாக இருந்தால் பின்னாடி பார்க்கலாம் எப்படி கோஆப்ரேட் பண்ணணும். அப்போ அவங்களுடைய பார்ட்லாம் எப்படி இருக்குது? எதுக்கு ஐயோ குழந்தை என்ன பண்ணணும், நாளைக்கு நம்ம போயிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. யார் பார்த்துப்பாரு? நம்மளை விட பெஸ்ட்டாக என்ன பண்ணுவார்? பார்த்துப்பாரு இல்லையா? ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அப்படி பண்ணணும்னா
ஹியூமன் லைஃப் ரைட்ஸ் இதுதான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம் டைம். இப்போ வந்து இப்போ யோசிச்சு பாருங்க, சில விஷயத்த வந்து நம்ம மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும்னு வைங்களேன். மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும்னா பிரச்சனை வருமா வராதா? வரும். அப்போ அதை மீறும் போது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குதுன்னா அதுதான் என்ன சின் ஆஃபரிங் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் தான் நம்ம புது சிருஷ்டியை இது. அப்படின்னா சின் ஆஃபரிங்கை பர்ஃபெக்டாக கொடுத்து முடிக்கணும்னா என்ன பதிலுன்றது வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் காம்ப்ரமைஸ் அப்படின்றது எந்த வகையிலும் மென்னையறக்கூடாதுன்னா வந்துடக்கூடாது. ஸோ அப்படின்னா அப்படி பண்ணாதான் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும். ஸோ இதுலேயும் பார்த்துட்டோம், புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படணும்னா பாவ நிவாரண பலி என்ன ஆகணும்? மரிக்கணும். அப்படி மரிச்சாதான் புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும். புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட்டாதான் மனுக்குலத்தினுடைய மீட்பு. லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், மெமோரியலுக்கு. இப்போ பார்க்கலாம், நாம மெமோரியல் இப்படி பார்க்கணும். ஏன் இந்த 2 அடையாளம்? நாம இதை விட்டு போட்டு இந்த சமயத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அன்னைக்கு எப்போ ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு, எப்போ வந்து எந்த டைம்ல அடிச்சாங்க பார்க்கலாம், தப்பு கிடையாது. அதனால நம்ம கேரக்டர் வளருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வளராது. அதுக்காக நம்ம அந்த விஷயத்தினால எதனா மாறப்போதா இந்த விஷயம்? அப்படின்னா மெமோரியல் அனுசரிக்கிறேன்னா ஈடுபலிய இவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை பண்ணனால தான் ஈடுபலியை நமக்கு வந்துச்சு. அந்த ஈடுபலி கிடைச்சதுனால தான் பாவ நிவாரண பலியை நம்மளால என்ன ஆக முடியுது? மறிக்க முடியுது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் தான். யார் அது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம் தான் இது. அவருடைய மரணம் எல்லாம் பாவ நிவாரண பலியில பங்கடைய முடியுமா? இல்லையே. அவருடைய ஜீவன் கொடுக்காம ஈடுபலியே இல்லையே நமக்கு. ஸோ அதுதான் சொல்றாரு, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து. அந்த சீஷர்கள் யாரு? நாம். நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கு. அப்படி நான் வாங்கி புசியுங்கள்னா அந்த அப்பம் எதுங்க? உடைச்சி பிச்சு இருப்பார்ல அந்த அப்பத்தை அங்க காட்டுறாரு. உங்களுக்கு ஈடுபலி கொடுக்கறதுக்காக இந்த சரீரம் என்ன பண்ணப்பட போகுது? பிற்கப்பட போகுது. அதை எடுத்துக்கங்கன்னு எல்லா சீஷர்களும் எடுத்துக்கிறாங்கல்ல. அப்படின்னு யோசிச்சு பாருங்க, நம்ம மெமோரியல் கூட அந்த பிளேட் அப்படியே வருமா? என்ன பண்றோம் எல்லாரும் அதுல இருந்து ஒரு பங்கு எடுக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாருக்கும் எதில் பங்கு இருக்கு? கிறிஸ்துவின் ஈடுபலியின் புண்ணியத்துல பங்கு பெற்றுட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த புண்ணியம் நமக்கு அப்ளை ஆயிட்டதுனால தான் அடுத்தது எதுல பானம் பண்ண முடியுது? பாத்திரத்தில் பானம் பண்ண முடியுது. எப்படி யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஏன் இதை ஃபர்ஸ்ட் செய்யாம இதை எப்படி செய்யறோம்? அப்படி நான் திராட்சை ரசத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்காம ஏன் அப்பத்தை கொடுத்தாரு? கேள்வி உங்களுக்கு தான். ஏன் திராட்சை ரசத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அப்பத்தை பெற்று கொடுத்துருக்கலாம்ல? வெரி குட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈடுபலியில நாம பங்கு பெற்றாதான் அடுத்து என்னவா மறிக்க முடியும்? பாவ நிவாரண பலியில பங்கடைய முடியும். டைரக்டா போய் என்ன வாங்க முடியாது நம்மளால? பாவ நிவாரண பலி. அதனாலதான் ஃபர்ஸ்ட் எதை கொடுத்திருக்காரு? அப்பத்தை கொடுத்திருக்காரு. 2வது அப்பத்தை பெற்றுக்கொண்டுட்டோமா? ஈடுபலியின் புண்ணியம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? அடுத்து சொல்றாரு, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள். எதிலே? பாத்திரம். அந்த பாத்திரம் எதற்கான பாத்திரம்? இந்த பாத்திரம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற பாவ மன்னிப்பு உண்டாகும்படினா என்ன? எதற்காக? என்ன ஆஃபரிங் அது? சின் ஆஃபரிங். புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கு அப்படின்னு என்ன சொல்றாரு? நீங்க இது எல்லாருமே பானம் பண்ணீங்கன்னா தான், சின் ஆஃபரிங்ல பாவ நிவாரண பலியா மறிச்சிங்கன்னா தான் எது ஸ்தாபிக்கப்படும்? ராஜ்யத்துல புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படும். அப்படின்னா ஏன் 2 அடையாளம்? இந்த 2 அடையாளம் தான் புது உடன்படிக்கைய எப்படி தேவன் சீல் பண்ண போறாரு, எப்படி ஸ்தாபிக்க போறாருன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ஒரு விஷயத்த பார்த்துட்டோம். அப்பம் உலக ஜனங்களுக்கு இருக்கா? இருக்கு. நமக்கு இருக்கா? இருக்கு. ஏன்னா அப்பம் எதை அடையாளப்படுத்துது? கிறிஸ்துவனுடைய ஈடுபலி. நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஒரு வசனம் படிப்போம். இந்த வசனம் 1 கொரிந்தியர் 10:17, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும். இதுக்கு பிரதர் ரசில் எழுதும் போது நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இல்லை.
அதனால பிரதர் எப்படி விளக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கோதுமாவு எல்லாம் சேர்ந்து பேசும்போது நாம் எல்லாரும் என்னவாயிடுறோம், ஒரே அப்பமாயிடுறோம். இப்போ கேள்வி, நாம் அப்பமா? இவ்வளோ நேரம் பார்த்துமே நாம் அப்பமா இல்லை, யார் தான் அப்பம்? ஆனால் வசனம் இப்படி சொல்லுதே பிரதர், நாம் எல்லோரும் ஒரே அப்பமும். இது தவறான மொழிபெயர்ப்பு. நம்ம தமிழ் பைபிளில் இது தவறான மொழிபெயர்ப்பு. கேஜேவியில், இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்கு பாருங்க. சின்ஸ் தேர் இஸ் ஒன் பிரெட் அப்படின்னு அர்த்தம், ஒரே அப்பம் தான் இருக்கு. we who are many are one body, நிறைய பேரா இருக்கக்கூடிய நாம ஒரே சரீரமா இருக்கும். எப்படி ஒரே சரீரமா இருக்கும்னா, for we all partake of the one bread. ERV-ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க, ஒரு அப்பம் உள்ளது. இதுதான் சரியான மொழிபெயர்ப்பு தமிழ்ல. ஒரு அப்பம் உள்ளது, அது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அப்பம் எதை அடையாளப்படுத்துது? கிறிஸ்துவின் ஈடுபலி. நாமோ பலர், நாம் நிறைய பேர் இருக்கோம். ஆனால் அந்த ஒரே அப்பத்தை நாம் என்ன பண்றோம்? பகிர்ந்து கொள்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த ஈடுபலியில் நாம் எல்லாரும் என்ன பண்றோம்? ஷேர் பண்றோம். எனவே அப்படி ஈடுபலியில் நாம் எல்லாருமே பங்கு பெறுகிறதுனால உண்மையாகவே நாம் ஒரே சரீரமா என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஏன் ஒரே சரீரமா இருக்க முடியுதுன்னா, அந்த ஒரே ஈடுபலியை நாம் பங்கு பெறுகிறதுனால. இந்த வசனத்தை தவறா இதுக்கப்புறம் புரிஞ்சுக்க வேண்டாம். ப்ராபப்ளி பிரதர்ஸ் கூட பிரதர் ரசல் ரைட்டிங்ஸை கோட் பண்ணி எடுக்கலாம். எடுக்கும் போது நம்ம மைண்ட் செட்டை தெளிவுபடுத்திக்கலாம். ஒரு அப்பந்தான், நாம யார் கிடையாதுங்க, அப்போ இல்லை. அதுதான் பார்க்குறோம். ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டேன், ஒய் வி ஆர் ஈட்டிங் பிரெட் பிஃபோர் ட்ரிங்கிங் இன் கப், ஒய் நாட் கப் ஃபர்ஸ்ட்? ஏன் ஃபர்ஸ்ட் பிரெட் சாப்பிட்றோம்? ஈடுபலியை விசுவாசிச்சாதான் பாவ நிவாரண பலியில் என்ன ஆக முடியுங்க? பங்கடைய முடியும். அப்படின்னா பாத்திரத்தில் பானம் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவ நிவாரண பலியினுடைய உச்சக்கட்ட பாடுகள்ல நம்ம பங்கடைஞ்சாதான் புது உடன்படிக்கை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தாபிக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மெமோரியல்ல வந்து சில சமயத்தில் மெமோரியலில் வந்து நாம் வெறுமனே வந்து ரொம்ப பயபக்தியா அப்போ திராட்சை ரசத்தை எடுத்து சாப்பிட்றதுனால ஒன்றும் நடக்காது. அப்படின்னா அதில் இல்லை விஷயம். எது விஷயம்னா, நாம் என்ன பண்ணி ஆகணும்? கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை விசுவாசி தேவன் கிட்ட காட்டுறோம். தேவனே, ஈடுபலி என்ன பண்ற? அப்பத்தை சாப்பிடும் போது அதில் பங்கு பெற்றுட்டேன். பாத்திரத்தில் பானம் பண்ணும்போது என்ன காட்டுறோம்? பாவ நிவாரண பலி என்ன பண்ற மாதிரி இருக்கிறேன். எவன் அபாத்திரமா கை வைக்கிறானா என்ன அர்த்தம்னா, இது எதுவுமே பண்ணாம ரொம்ப கேஷுவலா லைஃபை ஒரு வருஷம் ஃபுல்லா இருந்துட்டு எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் ஒரு ஜாலியா வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு எந்த ஹியூமன் லைஃப் ரைட்ஸும் சாக்ரிஃபைஸ் பண்ணாம வாழ்ந்துட்டு கையை வச்சோம்னா அது பாத்திரமா பானம் பண்றதா? இல்லை, அபாத்திரமாய் பானம் பண்றது. அதான் சொல்றார், இது நிமித்தம் சிலர் பலவீனர் ஆனார்கள், சிலருக்கு வியாதி, சிலர் செத்தே போயிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? லிட்டரலான வியாதி வராது, ஸ்பிரிச்சுவலா பலவீனமாயிருவோம். அப்புறம் ஆவிக்குரிய நோய் வந்துடும். அடுத்தது இரண்டாம் மரணத்துக்கு அது என்ன பண்ணிடும்னா அழைத்து கொண்டு போயிடும். கேர்லெஸ்ஸா லெத்தார்ஜிக்கா இருந்துட்டோம்னா கான்சக்ரேஷன்ல. அப்படின்னா இந்த மெமோரியல் எம்ப்ளம்ஸ் மெமோரியலுக்குள்ள வரோம்னா மெமோரியல்ல ரெஃப்ரெஷ் பண்ணும், புத்துணர்ச்சியா யோசிக்கணும். இப்படி வாழ்க்கைய வாழ்றோமா? ஒருவேளை எதுனா குறைவுபட்டுருச்சுன்னா தேவன் கிட்ட கிருபையா ஜெபத்துல ஸ்டில், தேவனே கிருபையா என்ன பண்றோம்? ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, நான் என்ன பண்றேன்? ஒருவேளை இந்த வருஷத்துக்கு இதுக்குரிய ஒரு தாற்பயத்துக்கான ஒரு லைஃபை வாழாம இருந்தோம்னா, கிருபை உள்ளவர் நம்பப்பா, சான்ஸ் என்ன பண்ற? நெக்ஸ்ட் டைம் நான் இதோடைய உண்மையான தாற்பயத்தை என்ன பண்றேன்? நான் செஞ்சு காட்டுறேன். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும்னா என்ன அர்த்தம்? ஈடுபலியை விசுவாசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும்னா என்ன அர்த்தம்? பாவ நிவாரண பலியில் பங்கு பெறாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன கிடையாதுப்பா? ஜீவன் இல்லை. இப்படி லைஃபை வாழ்ந்தாதான் ஜீவன். ஜஸ்ட் லைக் தட் அனுசரிக்கிறது என்ன கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸ்தேவான் மெமோரியல் அனுசரிச்சாரா இல்லையா? பதில் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டாருங்க? அனுசரிச்சிட்டாரு. இப்போ படிங்க ஸ்தேவான் பூர்த்தி. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈடுபலியை விசுவாசியாமலும். விசுவாசிச்சாரா? விசுவாசிக்கலையா? விசுவாசிட்டாரு. அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும். பண்ணாரா? பண்ணலையா? 6 மாசத்தை பண்ணி முடிச்சிட்டார்.
என்ன வந்துருச்சு? ஜீவன் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாருங்க? மாம்சத்தையும் பூசிச்சிட்டாரு, ரத்தத்தை என்ன பண்ணிட்டாரு? அந்த இடத்துல பானம் பண்ணிட்டாரு. ஸோ அப்படின்னா ரோமர் 8:19, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் அவளோட காத்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்குறோம்ல, இப்போ கூட வெளியே சில சவுண்ட்லாம் போச்சு. என்ன கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா, இது பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நத்திங் இஸ் கோயிங் டு ஒர்க். எதுவுமே என்ன ஆக போகிறது இல்லை. எது யார் வந்தாலும் இதே கஷ்டம்தான், இதே கவலை தான், இதே மரணம் தான். அப்படின்னா மரணத்தின் அதிபதியை முடிச்சு கட்டி ரட்சிப்பின் அதிபதியின் கீழே ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. திரும்பி அவங்கள உயிரோட எழுப்பி அவங்க கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத நித்தியத்திற்குமான ஒரு 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 அருமையான பாரடைஸ். யோசிச்சு பாருங்க, கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ப்ராபப்ளி கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் திங்க் பண்றது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெளியே எட்டி பார்க்கலாம். எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க உலகத்துல? இன்னைக்கு நாம் நல்லா இருக்கோம் ப்ராபப்ளி தேவனுடைய கிருபையில. எத்தனை குழந்தைங்க வெளியே கஷ்டப்பட்டு இருக்கு. உதாரணத்துக்கு காசால எடுத்துக்கங்க, எத்தனை குழந்தைங்க. ஸோ அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய மாபெரும் விஷயம் நடக்கணும்னா புது உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படணும். அந்த வேலையை யாரை நம்பி ஒப்பு கொடுத்துருக்காரு? நம்மளை நம்பி தேவன் ஒப்பு கொடுத்துருக்காருன்னா சீரியஸான கமிட்மெண்ட் இருக்கணும் இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கைக்குள்ள. இது விளையாட்டு சமாச்சாரம் இது இல்லை. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை தான் நாம் மெமோரியல் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு காட்டுறோம். அதனால் நம்மளை நாமளே சோதித்து அறிஞ்சு நம்மளை நாமளே நிதானிச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈடுபலியை விசுவாசிட்டோம், அது முடிஞ்ச அந்த பார்ட்டு அது மெயின்டைன் பண்ணிட்டு எதில் பங்கு பெறலாம்? பாவ நிவாரணில் பங்கு பெற்றோம்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய மீட்பு. உபதியா 21 வாசிப்போம். இரட்சகர்கள் சியோன் மலையில் வந்து ஏறுவார்கள் இருக்கும். இரட்சகர் இல்லை, இரட்சகர்கள் ஹீப்ருல இரட்சகருக்கு பேர் தான் மேசியா. மேசியா என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, யாரும் சேர்ந்து சபையும் சேர்ந்து. நாளைக்கு ஒட்டு மொத்த உலக ஜனங்களும் உயிரோடு எழுந்து பார்க்கும்போது எங்க மேசியா அப்படின்னு காட்டும்போது அதுக்குள்ள யாரும் இருப்போம்? நம்மளும் இருப்போம். ஏன் மேசியா அப்படின்னா டெலிவர் பண்ணிட்டாங்கப்பா பாவத்துல இருந்தே. எங்க மேசியா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள யார் இருப்போம்னா நாம இருப்போம். 144,000 இருக்கும். பாவ நிவாரண பலியினுடைய அந்த லைஃப்பை வாழ்ந்தவங்க இருக்கும். அந்த வாழ்றதை அடையாளப்படுத்துவதற்காகவும் இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு காரணம் நம்ம ஆண்டவருடைய மரணம். அதை நினைவு கூறுவதற்காக வந்து இந்த நினைவு கூறுதல்ல சீரியஸாக நம்ம சோதிக்கலாம். இந்த சீசனில் மட்டும் இல்லை, எப்போவுமே இதே சீரியஸ்னஸோட இதே விஷயத்தோட தேவனுக்காக வரணும். இன்னைக்கு இருந்த மீட்டிங்ஸ் நிறைய ரிஸ்க் எடுத்து வந்திருப்போம். இன்னைக்கு மட்டும் இல்லை, வருஷம் ஃபுல்லா இதே மாதிரி வரோமா, இதே மாதிரி தியானிக்கிறோமா? நம்மளை நாமளே சோதித்து தேவனுடைய பொற்பாதங்களை சென்று சேர தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.